உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்காஸ்ட்ல பல நாட்களுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். 52 எபிசோட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கதை வருமா, இன்னொரு எபிசோட் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்க மனசுல இருந்தாலும், நடக்கணும்னா நடக்கும், கதை வரும்போது வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்தது. இப்போ இன்னைக்கு நீங்க ஒரு புது கதையை கேட்க போறீங்க. கதை அப்படின்னு நான் சொல்றதுனால அது புனை வாயிடாது. யாரோட வாழ்க்கையிலயோ நிஜமா நடந்த சம்பவத்தை தான் நான் இங்க கதை அப்படின்னு சொல்றேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்காஸ்ட் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு உண்மை சம்பவங்கள் கிடைச்சா மட்டும்தான் முடியும். இந்த எபிசோட உங்க வட்டத்தில் நீங்க பகிரும்போது எங்களுக்கு அந்த மாதிரி கதைகள் வரத்துக்கான சான்ஸ் ஜாஸ்தி ஆகுது. இல்ல உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா கண்டிப்பா அதை ஒரு ஒலிப்பதிவா எங்களுக்கு அனுப்புங்க. டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, இந்த வார கதையை கேளுங்க. ஹாய், உள்ளத்தில் நல்ல உள்ளம் இது ஒரு பயங்கரமான இனிஷியேட்டிவ். ஏன்னா எல்லாரோட லைஃப்லயும் ஒருத்தர்னு சொல்ல முடியாது, பல பேர் பல சிச்சுவேஷன்ஸ்ல நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை சொல்றது மூலியமா அதை நான் நினைக்கிற அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். லைஃப்ல எவ்வளவோ ஹர்டில்ஸை ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் நான் வந்திருக்கேன். அதனால சுத்தி இருக்கிற நிறைய நல்ல உள்ளங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு. அதுல ஒண்ணு உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். நான் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் முடிஞ்சு 12th போக போற அந்த தருணம். அப்ப திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை, என்னால புக்ஸ் வாங்க முடியல, அடுத்த வருஷத்துக்கான புக்ஸை. அண்ட் இதை நான் யார்கிட்டயும் ஷேரும் பண்ணல. பட் என்னுடைய நெருங்கிய தோழி, என் கூடவே ஒரு 6th 7th படிக்கிற ஒரு தோழி, அவளும் என்னோட குரூப் தான், காமர்ஸ் குரூப் தான் எடுத்திருந்தா. ஸோ நாங்கள் படிக்கிற வழக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்னா தான் உட்காந்து படிப்போம். ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா சின்ன கிளாஸ்ல இருந்தே ஒன்னா உட்காந்து படிக்கிற பழக்கம் இருந்தது. பட் ஸ்டில் நான் யாருக்கிட்டையும் இந்த புக்கு வாங்க முடியல அப்படிங்கிறத நான் சொல்லலை. சரி, இன்னும் ஸ்கூல் திறக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு, அதுக்குள்ள அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு தான் இருந்தேன். அம்மா கிட்டேயும் கேட்கல, ப்ரெஷர் பண்ணி இன்னொரு தடவை போய் இல்லை எனக்கு புக்ஸ் இப்போவே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கல. சரின்னு இருக்கும் போது அந்த தருணத்தில் ஒரு நாள் சாயங்காலம் ரெகுலராக நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போகிறது உண்டு, நானும் என் தோழியும். அவள் ஒரு கோவிலுக்கு போயிட்டு அவள் அப்படியே அவள் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனப்போ அங்கே ஷாக்னு சொல்கிறதா இல்லை இதை சர்ப்ரைஸ்னு சொல்கிறதான்னு கூட எனக்கு தெரியல. அவளும் அவள் அம்மாவும் 12th புக்ஸ் எனக்கு அப்படியே ஒரு செட்டு, அவளுக்கு எப்படி அவள் அம்மா ஒரு செட்டு வாங்கி வச்சுருந்தாலோ அதே மாதிரி எனக்கும் ஒரு செட்டு அவங்க வாங்கி என்கிட்ட கொடுத்து, நீ இதை எடுத்துகிட்டு போய் நீ நல்லா படிக்கணும், இப்போ இருக்கிற ஸ்ட்ரகிளை பற்றியெல்லாம் யோசிக்க கூடாது, நல்லா படித்து உங்கள் அம்மாவை நல்லா காப்பாற்றணும், உங்கள் அம்மாவை நீ சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு அதை கொடுத்தாங்க. அதை அவங்க கையில் கொடுக்கும் போதே எனக்கு கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருது. அது அப்புறம் எப்படி போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறது, இது அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கும் போது ஆண்டியும் என் கூடவே எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் இதை எப்படியும் நீங்கள் தப்பாலாம் நினைக்கக்கூடாது, என் பொண்ணுக்கு எப்படி நான் ஒரு செட்டு புக்கு வாங்கி கொடுத்தேனோ அதே மாதிரி தான் உங்கள் பொண்ணுக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன், நீங்கள் அதனால் அதை மறுக்காமல் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே எங்கள் வீட்டுக்கு அந்த புக்ஸை கொடுத்துட்டு போனாங்க. கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு 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 ரொம்ப பெரிய விஷயம் ஒருத்தர் வாழ்க்கையிலையும். ஏன்னா அது மட்டும்தான் நம்மளை ஏணி மாதிரி ஏற்றி விட முடியும். ஸோ அந்த கல்வியை ஒருத்தர் நமக்கு தடையில்லாமல் கிடைக்கிறதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கும் எனக்கு அதுக்கான நன்றி என் மனசில் கண்டிப்பாக இருக்குது. உதவி அப்படிங்கிறது வாயை திறந்து கேட்கும் போதுதான் நடக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படிங்கறது தான் இந்த சம்பவம் எனக்கு உணர்த்துது. தான் வயத்துல பிறந்தா மட்டும்தான் தனக்கு குழந்தை அப்படின்னு இல்லாம கூட இருக்கிற சுத்தி இருக்கிற குழந்தைங்களையும் தாயா பார்க்கிற அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம். அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. குறள் 992. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா, அது உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் teamkadaiyosai@gmail.com இல்ல வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. டீம் கதையோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9176583618. இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண். பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா அண்ட் ஸ்ரீநித்யா.